இன்று நாம் காண இருப்பது காசிக்கு இணையான ஒரு ஸ்தலம். நவக்கிரகங்களில் புத பகவானுக்கு உண்டான முதன்மையான ஸ்தலம். சிவபெருமானின் 64 வடிவங்களில் ஒன்றான அகோரமூர்த்தி குடியிருக்கும் ஒரே ஸ்தலம் என இன்னும் பல பெருமைகளை பெற்றிருக்கும் திருவெண்காடு அருள்மிகு ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் ஆலயம்தான். பிரம்மனிடம் வரம்பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் மாற்று வேடத்தில் இந்த திருவெண்காடு ஊரில் வாழ்ந்து வந்தனர். அசுரனோ திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான். அசுரன் சிவனை நோக்கி தவமிருந்து சூலாயுதம் பெற்று நந்தீஸ்வரரையும் சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான். அசுரனை எதிர்த்து போரிடச் சென்ற நந்தியை அந்த அசுரன் 9 இடங்களில் ஈட்டியால் குத்தி காயப்படுத்தினான். நந்தீஸ்வரர் சிவனிடம் சென்று முறையிட சிவன் கோபம் கொண்டார். அப்பொழுது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்திலிருந்து அகோரமூர்த்தி தோன்றினார். இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணடைந்தார். சரணடைந்த அசுரனை அகோரமூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட நந்தி தேவரை ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் நாம் காணலாம். அந்த நந்தி உடம்பில் 9 இடங்களில் ஈட்டியால் குத்துப்பட்ட துளைகள் உள்ளன. நந்திக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது அதை பார்க்க முடியும். சிவபெருமானின் 64 வடிவங்களில் 43வது வடிவமான அகோர மூர்த்தியை திருவெண்காடு ஸ்தலம் தவிர்த்து வேறு எங்கும் நாம் காண முடியாது என்பது இங்கு ஆலயத்தின் தனிச்சிறப்பு. அகோர மூர்த்தியை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும், சகோதரர்களுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பும் கருத்து வேறுபாடுகளும் விலகும். காசிக்கு இணையான 6 ஸ்தலங்களில் ஒன்றானது இந்த திருவெண்காடு. காசியில் உள்ள விஷ்ணுபாதத்தை வழிபட்டால் 7 தலைமுறை பாவங்கள் விலகும். ஆனால் திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள ருத்ரபாதத்தை முறைப்படி யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசியை விட 3 மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அதாவது 21 தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். இங்கு 3 அம்பாள்களை தரிசிக்க முடியும். இது அம்பாளின் 51 சக்தி பீடங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் பிரம்ம வித்யாம்பாள். இவர் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி ஸ்வேதாரண்யேஸ்வரரை நோக்கி தவமிருந்து அவரை மணந்தார். இவர் பிரம்மாவிற்கே பாடம் கற்றுக் கொடுத்தவர் என்பதால் பிரம்ம வித்யாம்பிகை என அழைக்கப்பட்டார். அடுத்து இங்குள்ள மகாகாளி ஸ்வேதவனத்தில் தோன்றியவர் என்பதால் ஸ்வேதவனக்காளி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் நாம் இங்கு மிக அழகிய துர்க்கை அம்மனை தரிசிக்க முடியும். அதே போல சிவபெருமானை ஸ்வேதாரண்யேஸ்வரர், நடராஜர் மற்றும் அகோரமூர்த்தி என 3 வடிவங்களில் இங்கு தரிசிக்க முடியும். இங்குள்ள ஸ்தல விருட்சம் கூட 3: வடவாள், கொன்றை, வில்வம் என 3 ஸ்தல விருட்சங்கள் இங்கு உள்ளன. அதே போல இங்கு அக்னி, சந்திரன் மற்றும் சூரியன் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. திருவெண்காட்டில் உள்ள 3 குளத்திலும் நீராடி பிள்ளையிடுக்கி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் புதன். சந்திரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து கிரகப்பதம் அடைந்தவர். சந்திரன் புதனுடன் திருவெண்காட்டை அடைந்து ஸ்வேதாரண்ய பெருமாளை வழிபட்டு குரு துரோகம் செய்த பாவத்தையும் சய ரோகத்தையும் நீங்க பெற்றான். புதன் பகவானுக்கு தனி சன்னதி இங்கு அமைந்துள்ளது. நவக்கிரகங்களில் 4வதாக இடம் பெற்றிருப்பவர் புதன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பெருமைக்குரியவர். மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லாத பொழுது கூட புதன் அதை சரி செய்து நமக்கு அருள் செய்வார். புதன் திசை ஒவ்வொருவர் வாழ்விலும் 17 ஆண்டுகள் நீடிக்கும். எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் சன்னிதானத்தில் 17 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்கின்றார்கள். 17 தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது. பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம் என்று சொல்வார்கள். ஆனால் திருவெண்காட்டில் புத பகவான் ஆண் கிரகமாக வீற்றிருந்து அருள்பாலித்து வருகின்றார். திருவெண்காடு புதனை வழிபட்டால் கல்வி, ராஜயோகம், குபேர யோகம், திருமணம், செல்வம், செழிப்பு, கலைத்துறைகளின் மேன்மை உட்பட 8 வகையான அதிகாரங்கள் கைகூடும். திருவெண்காடு தலத்தில் புதனை வழிபட வருபவர்களில் சிலர் நேரடியாக புதன் சன்னதிக்கு சென்று வழிபடுகிறார்கள். இது தவறு. முதலில் சுவாமியையும் பிறகு அம்பாளையும் வழிபட்ட பிறகே இறுதியில் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர் இந்த ஊர் வடக்கு எல்லைக்கு வந்த பொழுது இந்த ஊர் அவருக்கு சிவலோகமாகவும் இங்குள்ள மணல்கள் எல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றியது. இதனால் உள்ளே கால் வைக்க பயந்து அம்மா என்று கூறினார். இதனால் பெரியநாயகி அம்மன் தோன்றி அவரை தனது இடுப்பில் தூக்கி கொண்டு சென்றார். இந்த காட்சியை
பிள்ளை இடுக்கி அம்மன் என்ற பெயரில் இங்கு நாம் காணலாம். திருஞான சம்பந்தர் கூப்பிட்ட உடன் ஓடிவந்த தாய் என்பதால் இன்றும் அந்த இடத்தில் உள்ள குளத்திற்கு கூப்பிட்டான் குளம் என்றும் அந்த இடத்தில் உள்ள விநாயகருக்கு சம்பந்த விநாயகர் என்றும் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த அம்மனிடம் தொட்டில் கட்டி வழிபட மகப்பேறு பாக்கியம் நிச்சயம். சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என இந்த தலம் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம் இது. சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களில் இருந்து சிந்திய நீர்த்துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. இத்தலத்தில் உள்ள அக்கினி சூரிய சந்திர தீர்த்தங்களில் வளர்பிறை புதன் கிழமைகளில் புதன் ஹோரையில் தலைக்கு பச்சை பயிர் வைத்து மூழ்கி புதனை தரிசனம் செய்ய வேண்டும். அதன்பின் சந்திர தீர்த்தம் அருகில் ஆலமர விருட்சத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது. இங்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்தினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நவக்கோள்களில் சூரியன், சந்திரன், புதன் வழிபட்ட திருத்தலம் இது. சமய குரவர்களாகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற சிவாலயம் ஆகும். மேலும் கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், சேக்கிலார், பிரம்மன், இந்திரன், வெள்ளையானை, சிவபெரியர், வேதராசி, ஸ்வேதகேது, ஸ்வேதன், விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி, அகத்தியர், நாரதர், வியாக்கிரபாதர், கிருஷ்ணத்வபாயனர் முதலியோர் வழிபட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தாருக்கு திருவெண்காடரே குருவாக இருந்து தீட்சை அளித்த ஸ்தலமும் இதுவே. முத்தால முனிவரின் புத்திரராகிய 8 வயது குமாரனான ஸ்வேதகேதுவின் உயிரை பறிக்க வேண்டி யமன் பாசக்கயிற்றை வீசிய போது சுவாமி வெளிப்பட்டு யமனை கால சம்ஹாரம் செய்ததாக ஸ்தல புராணம் சொல்கிறது. இந்திரன் விருத்திராசுரனை கொன்ற பாவத்தை இங்கு திருவெண்காடரை வழிபட்டு நீக்கிக் கொண்டான். இங்கு நடைபெறும் மகோத்சவம் இந்திர மகோத்சவம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரனே வந்து நடத்தி வைப்பதாக ஐதீகம். வேதராசி என்ற அந்தணன் ஊருக்கு செல்லும் பொழுது தான் எடுத்துச் சென்ற உணவை ஒரு ஆலமர பொந்தில் வைத்தான். அச்சோற்றில் பாம்பொன்று நஞ்சை உமிழ்ந்தது. இதனை அறியாத அவன் அச்சோற்றினை ஒரு மறையவனுக்கு கொடுக்க மறையவன் அதனை உண்டு மாண்டான். வேதராசியை பிரம்மஹத்தி தோஷம் தொடர்ந்தது. அவன் திருவெண்காடை அடைந்ததும் அந்த தோஷம் அவனை விட்டு நீங்கியது. காசியில் உள்ள 64 ஸ்நான கட்டிடங்களுக்கு இணையான மணிகர்ணிகை ஆறு இங்குள்ளது. நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் தீர்க்கும் தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது. படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்திருத்தல புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கூறப்படுகிறது. திருவெண்காடு தலத்தில் ஹோமம் செய்தால் பில்லி சூன்யம், திருஷ்டிகள் விலகும், கோர்ட் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இவருக்கு திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயர்களும் உண்டு. இந்த திருவெண்காடு சீர்காழியில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகார் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. சீர்காழிக்கு பெரும்பாலான நகரங்களில் இருந்து பேருந்து மற்றும் ரயில் வசதிகள் உள்ளன. அல்லது மயிலாடுதுறையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் சீர்காழி, அருகிலுள்ள விமான நிலையம் புதுச்சேரி அல்லது திருச்சி. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று சிவன் மற்றும் அம்பாள் அருள் பெறுவதோடு புத பகவானின் அருள் பெற்று வாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தொன்மையான ஸ்தலங்கள் பற்றி அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய.